முதல்ல காலையில எழுந்து இதைக்கு சொல்றான், எழுந்தரணி நான் பார்த்து 2 மணிக்கு கதவரை தருது, அப்புறமா தலைவர் தலைவெல்லாம் வரட்டும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க. கம்ப்யூட்டர் காலத்துல, விஞ்ஞான காலத்துல, இப்படி ஒரு பயிற்சியாளர் காலத்துல இந்த உலகமே இனி திருந்தாது அப்படின்னு அவன் நினைக்கிறாங்களாம். எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு வரணும்னா அடுத்த வாரம் நான் ஜாமு பேட்டு வாத்தியம் கொடுத்த செலவு பம்ப அதை இது ஆட்ட பாட்டெல்லாம் நீங்க கோயம்புத்தூர் அச்சோ நகரே அழைச்சி போற மாதிரி உன்னை நாங்க வேண்ட போட்டிட்டு போற மாதிரி ராமானுக்கு போடுறோம். இது ஒரு அம்மா போகும்போது போயிட்டு வரீங்கன்னா அப்படின்னு சொல்லுதான். எல்லாத்தையும் பார்த்து பயிற்சிக்காரங்க நினைக்கிறான். எல்லாரும் போய் அந்த முச்சந்தி அப்படி கொண்டை மழை வருவாங்க. எல்லாம் திரும்பி சக்திங்க போகும்போது உட்கார்ந்து சிலை வடிவில் அம்மா வலது காலத்தில் தாமரை மொட்டு, இடது காலத்திலே திருமுத்திர ஒய்யாரமா தாமரை கவுத்திலே வலது திருவடியை மடக்கி அதிகாரத்தின் அடையாளமாக இடது திருவடியை ஊற்றி அப்படியே பொன்னொழி முகம் பேரொழி அழகு முடி மேல் நோக்கி கட்டி அம்மா உட்கார்ந்துன்னு அந்த குழந்தையெல்லாம் போகும்போது பெற்ற தாய் நம்மாத வீட்டுக்கு வந்தாள்னா அவருக்கு விதவிதமா எத்தனை நாள் இருப்ப ஏன்னா ஒரு 5 நாள் இருப்போமா, அந்த 5 நாள் உனக்கு என்னெல்லாம் எனக்கு சொல்லுது ஒண்ணு கேட்பா, ஒண்ணு செஞ்சு போட்டுட்டு உருண்டா மிளகாப்பொடி அதை எதுன்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டி என் ஊர்ல நம்ம சொல்லுவா பையன் நான் கொஞ்சமா இருக்க பாருங்க, போகும்போது கொஞ்சமா தாண்டி வரும்போது இந்த தாய் விட்டு எல்லாம் மூட்டை கட்டி ட்ரெயின் ஏறும்போது கூட கொண்டாந்து கொடுக்கணும். நீ செஞ்ச சொல்லுலாம் அவங்க கொடுக்குற மூட்டையே சரியா போடுவோம், வாங்கி வந்து தரலாம். அன்புனால கொடுக்குறாங்க, பக்தினால கொடுக்குறாங்க, பாசத்துல கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஆனாலும் சொன்னா அவங்க மனசு எவ்வளவு கொடுப்படும். இதை வாங்கி நீ 4 சக்திகளுக்கு கொடுக்கலையே. பாம்பேல இது கொடுத்தாங்க, பூனால இது கொடுத்தாங்க, திருநெல்வேலுக்கு அல்வா கொடுத்தாங்க. 4 பேர் சாப்பிடும்போது நம்மளால அவங்க சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி தாய் வீட்டுக்கு வரும்போது வெறும் கைப்பை இருந்துச்சுன்னா ஒரு பொண்ணு வருவா. போகும்போது என்னன்னா இருந்தோ வீட்டுல எல்லாத்தையும் போட்டு இந்த ரூபா அவங்க எண்ண மாட்டா. ஏன்னா பெரிய மருத்துவ பாப்பா சின்ன மருத்துவ பாப்பா உள்ள பாத்துருவான். இந்த ரூபா அப்படியே வாரி பையில போட்டு ஏன்டி பைய போய் பார்த்து வீட்டுல பத்திரமானுவா. திருச்சி பார்த்தா 500 ரூபாய் நோட்டு 5, 1000 ரூபாய் நோட்டு 10, 100 ரூபாய் நோட்டு 20, அதுவே ஒரு 5000 இருக்கும். இவருக்கு கணக்கு தெரியாது. ராவணம் கஷ்டப்பட்டு பிள்ளைங்க சம்பாதிச்சு நைட் விட்டு பழம் பண்ணி சம்பாதிச்சு இருக்கோம். பெத்த பொண்ணு தாய்க்கு பார்த்தோம் வாய் போட்டு அங்க போய் பாரு பையன் பாரு காரியா அது பையன் என்ன வருவா. அது மாதிரி ஆதி பராசக்தி தன்னுடைய மக்களுக்காக பக்தர்களுக்காக நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம பார்த்துட்டு போறாங்கன்னு அந்த முச்சந்தி போய் கொண்டை வச்சு வர திரும்பும் போது உட்காந்து அந்த சிலை அழகா அப்படி திருப்பி இப்படி பாடுதான். இந்த திருப்பி கனகராசி மனைவியுடைய கண்ணுக்கு தெரியுதான். ஒரு பத்தி சத்தியமா எல்லாம் அம்மாக்கார உங்களை திருப்பி பாடுது. அங்க போனவங்க எல்லாம் ஓடி வராங்க. வந்து அம்மா ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே உட்காந்துக்கிறாங்க. அம்மா ஆதி பராசக்தி எத்தனையோ மௌன நாடகங்கள் நடத்துபவள். ஒரு வளரும் குழந்தைக்கு தவழும் குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும், ஓடியாடி விளையாடும் குழந்தைய கண்காணிக்க வேண்டும், வயது வந்த இளைஞனை தனிமையில் விட வேண்டும் என்று சொல்வார்கள். முதல்ல வர குழந்தைக்கு பிறகுற குழந்தைக்கு யானை பொம்மை, சிறி பொம்மை, குதிரை பொம்மை கொடுப்பாங்க. அதே இன்னைக்கு போய் யானை பொம்மை வாங்கி கொடுத்தா ஒதுப்பாங்க. ஒரு லேப்டாப் கொடுத்தா, கம்ப்யூட்டர் கொடுத்தா, ஏதோ ஒரு பெரிய பொருள் கொடுத்தா அவர் சந்தோஷப்படுவார். அந்த மாதிரி உனக்கு அம்மா சித்தாடல் பண்ணா நாங்க வெளியால 3 மணிக்கு வந்து ஜெயில பொழுது விருது பண்றேன் எனக்கு இன்னும் தலையை ஆட்டி காட்டுறேன். அவங்களுக்கு அம்மா தலையை காட்டி ஒரு அற்புதம் நடத்துச்சு. அது எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணுது. இதை எங்க அம்மா நினைக்கிறாங்க. சொல்லிட்டு சரிம்மா நாங்க போயிட்டு வரோம். ஏதோ நீ செஞ்ச புண்ணியம், உன் மாமியார் செஞ்ச புண்ணியம், உன் மாமனார் செஞ்ச புண்ணியம், உன் புருஷன் செஞ்ச புண்ணியம், உன் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம் உனக்கு தலையை திருப்பி காமிச்சா போயிட்டு வர மாட்டாங்களாம். மறுபடியும் அவங்க திரும்பும் போது மறுபடியும் அம்மா அப்படி திரும்பி பார்க்கலாம். 3 முறை திருப்பி கனகராஜி மனைவிக்காக அம்மா திருப்பி காட்சி கொடுத்தாலாம். கண்ணிலே அணிந்திருந்தால் கண்ணிலே தெய்வம் பேசும் என்று கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு ஏற்ற ஆதி பராசக்தி இந்த கலியுகத்துல இப்ப அம்மா அவதாரம் பண்ணி நம்மதாக அவதாரம் பண்ண இந்த காலத்துல கோவை அக்கோ நகர்ல அம்மா பண்ணா அவங்க நம்பர் கூட இருந்து அக்கோ நகர் ரிப்போர்ட் பண்ணி யாராவது கேட்டா என்கிட்ட நம்பர் வாங்கி அந்த பொறுப்பாளர் கேட்கலாம். அது போல இந்த மகாராஷ்டிரா மாநிலத்துல சக்தி பீடம் வரும்போது என்னென்ன சித்தாடல் அம்மா பண்ண போறாங்களோ அதெல்லாம்
அதெல்லாம் நமக்கு தெரியாது. நாம எல்லாம் ஒரே ஒரு அம்மா கிட்ட, அம்மா நல்ல தொண்டர்களை கொடு, தேவ பலத்தை கொடு, எந்த மாயைகளை என்கிட்ட கொடுக்காத, தொண்டு செய்யும் போது எந்த அவ்வளவு சக்தி என்னை தடுக்கக்கூடாது. அதாவது ஊழ்வின ஒரு அம்மா சொன்னா, ஏய் உன் ஊழ்வினை எப்படி இருக்குது, என் ஊழ்வினை கோயிலுக்கே போவானான்னு சொல்லிட்டு யாரு ஆம்பியா ஆம்பியா அவருக்கு ஊழ்வினையா, என் ஊழ்வினை வேற கோயிலுக்கே போவான்னு சொல்லி ஊழ்வினையாவது பரவாயில்லடி, என் ஊழ்வினை இந்த மாதத்துக்கு 50 கொடுக்குறது தெரியாத கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருக்கான். இப்படி சில பேர் ஊழ்வினை கணவனை சொல்றாங்க. ஆனா இங்க கணவன்மார்கள் இத்தனை மகளிர் ஆன்மீகத்துக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னா முதல்ல நன்றி கணவன்மார்கள் தான் சொல்லணும். ஏன்னா அவன் உப்பில்லாத சோறோ என்ன இருந்தோ குடிக்கிறோ கடையை வாங்கி சாப்பிட்டு கூட எத்தனை நாள் பத்தி பத்திமா இந்த ராஜெல்லாம் மற்ற சக்திகளாக இருந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு நிஜமா சக்தி அவங்க கஷ்டம் கொடுக்கும் போது, தானம் கொடுக்கும் போது, அம்மாவுக்கு பரிபூர்ணமா ஒப்படைக்கும் போதுதான் எல்லாத்தையும் அவங்க பொருட்படுத்தாத நாம கஷ்டப்பட்டாலும் நாம பயன்படுத்தோம். இந்த வேள்வினால மக்கள் எல்லாம் பயனடைத்தோம், இந்த தொண்டுனால இந்த ஆன்மாக்கள் எல்லாம் வளரட்டும் சொல்லி ஒவ்வொருத்தரும் கொடுக்கிறார்கள். ஜப்பான்ல ஒரு தாய் அவ பிள்ளை கட்ட பிள்ளை ஒண்ணு சண்டைக்கு போகுது, நாட்டுல சண்டை நடக்குது, வீட்டுக்கு ஒரு ஆள் போகணும், போகும்போது ஒவ்வொருத்தரா கெட்டு போயிடலாம், கடைசியா அவருக்கு பிள்ளையே கிடையாது, ஒவ்வொரு அழுகுறாலாம். அப்ப ஒரு அம்மா போய் எதுக்குமா அழுகுற, உன் பையன் வீரமரணம் தான் நடந்திருக்கிறான், தாய் நாட்டுக்காக உயிரை சுத்தமா கொடுத்திருக்கிறான், அவனுக்காக ஏமா நீ அழுகுற, ஊருக்கு பயமா உங்களோட கத்தான் அப்படின்னு சொன்னாங்களா. ஏமா நான் அதுக்காக அழுகலம்மா, இன்னும் என் தாய் நாட்டுக்கு பலியிடுவதற்கு இன்னும் 10 பிள்ளைகளை நான் பெற்றுகிறேன்னு சொல்லி அதுதானா அழுகுறன்னு சொன்னாலாம். நம்ம சக்தியோ 10 இளைஞர்களை 10 இளைஞர்கள் சொல்றதுல 10 பேரை கொடுக்குற அளவுக்கு, ஆமா எனக்கு 4 பிள்ளை 5 பிள்ளை இருக்கா, இன்னும் ஆதிகளாசத்துக்கு கொடுக்குறேன், என் குடும்பமே உன் குடும்பம், என் பிள்ளைங்க உன் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி வெள்ளையாடியா எல்லாரும் செவ்வாடியா மாற்றணும். நம்ம மகாராஷ்டிரால எதை பார்த்தாலும் சவுதான் இருக்கணும், ஜவுளி கடையில பச்சை கலர் வெள்ளை கலர் நீல கலர் எதுவுமே வியாபாரம் ஆகக்கூடாது. செவப்பா மகாராஷ்டிரா உண்மை கொடுத்துங்க, எதுவாக இருந்தாலும் வாங்க சொல்லணும். செழிப்பான இருக்கும் இடத்திலே ஆதி பராசக்தி குடியிருப்பால் எல்லாரும் செவ்வாய் செம்மல்களாக மாறி அன்னையின் அருளையும் குருவின் நல்லாட்சி வருமாறு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை கரை கூப்பி திறந்தாக்கி நன்றியை கூறிக்கொள்ளுகிறேன். ஏன்னா அந்த பூசியாகிற அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு அவங்களோட தண்ணியை கேட்டுச்சுன்னா இன்னும் ஒரு நேரம் ஆகும். ஏன்னா காலம் போயினே தான் அவங்க வீட்டுக்கு போன பில்லு கட்டுக்குவாங்க தூரத்தில். அதனால அம்மாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது இது ஆற்று நீர் கிடையாது, ஊத்து நீர், தேவையான போது கணக்குல கை போட்டு தெரிஞ்சுக்கலாம். நைட்டு 12 மணிக்கு போன் பண்ணி கேட்டா கூட உங்களுக்கு அம்மா கதையை சொல்ல நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாரும் அம்மாவுடைய அருளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இனிமையான நல்ல நேரத்துல இதுவரைக்கும் அமைதி காப்பீங்க பாருங்க. உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்த இத்தனை பொறுப்பாளர்களுக்கு நன்றி சொல்லி மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொடுக்கிறேன்.